தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். திருச்சபைகளின் ஐக்கியத்திற்கு வித்திட்ட தென்னிந்திய திருச்சபை நாளாம் இந்நாளில் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்கும் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியமும் மிளகா, சித்தாய் ஆனந்தமா திகழ்கின்ற திருத்துவமே, எத்தால் நான் அடியே கடை தேருவன் என்பவன் தீர்ந்து, அத்தா உன்னை அல்லால் என துணையார் உறவே. ஜெபிப்போம். நான் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு திருச்சபையின் ஒன்றிப்பிற்கு வித்திட்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபை நாளாம் இந்நாளில் நாங்கள் ஒன்று கூடி தம்மை தொழவும் தோத்தரிக்கவும் தருகின்ற வாய்ப்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆலயங்கள் திறந்து நாங்கள் அனைவரும் இணைந்து தம்மை வழிபடுவதற்கேற்ற வாய்ப்புகள் இல்லாவிடனும் இல்லங்களில் இருந்தவாறு தம்மை நோக்கி பார்ப்பதற்கு, தமக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் அருளுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தென்னிந்திய திருச்சபை நாளில் திருச்சபை ஒன்றிப்பை பற்றி இந்த ஆராதனையினூடாக நாங்கள் இன்னமும் ஒன்றிப்பை பற்றி உணர்ந்து கொண்டு ஒன்றிப்பிலே நாங்கள் ஆழமாக வளரவும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து வாழ்வதில் அர்ப்பணம் செய்யவும் இந்த வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென். இறை நாம மகிமைக்கென்றும் இந்த சிறப்பு நன்றி தொழுகையின் ஆசீர்வாதத்திற்கென்றும் நாம் யாவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 347வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திவாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் அஸ்திவாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம்மணவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விஸ்வாசத்தாலும் ஒரே ரட்சிப்புமாம், ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும், ஓர் திவ்ய ஞானகாரம் பக்தரை போஷிக்கும். புரத்தியார் வீரோதம் பயத்தை ஒருத்தும்
அதில் நிலைத்த துக்கம் காலையில் கழிப்பார். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் வாய்ந்து வெற்றி சிறந்து மாட்சிமாய் அடையும் பரியந்தாம் இன்னா உழைப்பினோ நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறேன். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெப நிலைமையில் நம்முடைய பாவங்களை கடவுளுக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 75வது தென்னிந்திய திருச்சபை நாளுக்குள் அடியெடுத்து வைக்கும் நாம் நமது சிஎஸ்ஐ மேலும் பல அருட்கொடைகளை இறைவனிடம் பெற்று சிறந்து விளங்கிட
கடவுளின் ஆற்றலுக்கு தடையாக உள்ள நமது பிழைகளை அவர் திருமுன் அறிக்கை செய்வோம். ஒன்றுபட்டு ஒரே திருச்சபையின் பிள்ளைகள் என்று வாழும் மனநிலையில் வாழாமல் குழுக்கள் சார்ந்தும் சாதியம் சார்ந்தும் ஏழை பணக்காரன் என்ற உணர்வோடும் திருச்சபையில் வேறுபாடுகளை வெளிப்படுத்திய தருணங்களையெல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். சமூக விடுதலையை குறித்து வாயளவில் பேசும் நாம் பெண்களின் விடுதலைக்கும் ஏழை எளிய மக்களின் விடுதலைக்கும் ஒடுக்கப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளின் விடுதலைக்கும் சிறப்பு பொருளாதாரம், உலகமயமாக்கல், அணு ஆயுத ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கும் மனதளவிலும் செயலளவிலும் மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வரும் இழிநிலையை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்புக்காக இறைவனிடம் வேண்டுவோம். முழுமையான ஒன்றுபட்ட திருச்சபை சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு தடையாக இருக்கும் நம்மிடத்தில் காணும் பொறாமை, தன்னலம், பெருமை, பிறருடன் பழகாத தன்மை போன்ற ஒற்றுமையை சீர்குலைக்கும் தகவுகளை நாமும் உள்வாங்கி கொண்ட நிலையை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வதற்கு துணையாக 255வது கீர்த்தனையின் பல்லவி 1, 2 சரணங்களை பொருளுணர்ந்து பாடி பாவ அறிக்கை ஜெபமாக நாம் ஏறெடுப்போம். பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் வலியாம் என்கிற பாடல். பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே நீ வாவுன் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே தேவாவும் நாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே. ஆண்டுடைய பரிசுத்தமான சமூகத்திலே முழங்காற்படிக்கிற நாம் உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருந்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் அருளால் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளில் நம்முடைய விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்ம நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்மை நன்றியாக கையளிப்போம். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும்
நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ இறைவேண்டலின் விளைவாய் உருவாக்கம் அடைந்ததுதான் தென்னிந்திய திருச்சபை. தூய ஆவியாரின் ஒன்றிப்பு பணியின்படி இரண்டாம் பெந்தேகோஸ்தே நிகழ்வாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழி பேசுவோரின் சங்கமமாக விளங்கும் தென்னிந்திய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பல்வேறுபட்ட இனம், கலாச்சாரம், பண்பாடு எனினும் கிறிஸ்துவின் ஒன்றுபட்ட கூட்டுறவாக பயணிக்கும் தென்னிந்திய திருச்சபையின் தூண்களான பேராயர் VS அசரியா, KT பால் போன்ற திருச்சபை தலைவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் திருச்சபை பிளவுபட்டிருப்பது கடவுளின் சித்தமல்ல, வெளிநாட்டு சபை பிரிவுகள் இந்தியாவுக்கு தேவையில்லை என்று உறுதியாய் நம்பினர். இந்த நம்பிக்கையின் முயற்சியின் விளைவாக விசுவாசத்தோடு உருவாகி பல்வேறு படிநிலைகளை தாண்டி இன்று பவள விழா காணும் CSI ஒன்றிப்பு சபைக்காகவும் திருச்சபையின் உறுப்புகளாக விளங்குகின்ற 25 பேராயங்களுக்காக, 14,000 ஆலயங்களுக்காக, 1214 மறை பரப்பாளர்களுக்காக, 2000 பள்ளிகளுக்காக, 130 கல்லூரிகளுக்காக, 104 மருத்துவமனைகளுக்காக, பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களுக்காக, இவை அனைத்தையும் தூய ஆவியாரின் துணையோடு பொறுப்பேற்று நடத்தும் முதன்மை பேராயர் பேரருள் திரு தர்மராஜ் ரசாலம் அவர்களுக்காகவும், அனைத்து பேராயத்தின் பேராயர்களுக்காகவும், நமது பேராயத்தின் பேராயர் பேரருள் திரு அறிவர் AR செல்லையா அவர்களுக்காகவும், தென்னிந்திய திருச்சபை அனைத்து குருமார்களுக்காகவும், இறைமக்கள் தலைவர்களுக்காகவும், பொது நிலையோருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மொத்தத்தில் எல்லாம் வல்ல கடவுள் CSIயில் தந்துள்ள அனைத்து அருள்கொடைகளையும் எண்ணி எண்ணி துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அற்பமானவைகளை அற்புதமாக மாற்றுபவர் நம் ஆண்டவர். பூமியின் ஆரம்பம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமே. நோவாவின் ஆரம்பம் உடன்வாழ் மக்களின் பரியாசமே. அப்ரஹாமின் ஆரம்பம் சாராளின் செத்துப்போன கற்பந்தரிக்கும் தன்மையே. மோசேயின் ஆரம்பம் ஆள் அரவமற்ற வனாந்தரமே. தாவீதின் ஆரம்பம் கொடிய மிருகங்கள் உலாவும் காட்டில் ஆடு மேய்ப்பு பணியே. உலக மீட்பரின் ஆரம்பம் ஒதுக்கப்பட்டு அருவருக்கப்பட்ட மாட்டுத் தொழுவமே. CSIயின் ஆரம்பம் ஆங்கிலிக்கன், புராட்டஸ்டன்ட், மெத்தடிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், பாப்டிஸ்ட் ஆகிய சபை பிரிவுகளின் ஒன்றிப்பின் அற்பமான ஆரம்பமே. 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் சென்னை புனித ஜார்ஜ் பேராலயத்தில் உருவான இந்த ஒன்றிப்பு இன்று திராட்சை செடியாய் கொடியாய் படர்ந்து
வளர்ந்து அருள்பணிகள் என்னும் நவமான கனிகளாம் குருத்துவ பணி, மருத்துவ பணி, தனித்துவ பணிகளான ஆதிவாசிகள் தலித் மக்கள் மத்தியில் செய்யும் பணிகள், கல்வி பணிகள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஜெனானா மிஷன் என்னும் அற்புதங்களுக்காக ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கடவுளின் கிருபையை திருமறையிலே சங்கீதக்காரன் இப்படியாக பாடுவார். சங்கீதம் 23:6 பின்தொடரும் கிருபை, 32:10 சூழ்ந்து கொள்ளும் கிருபை, 90:14 திருப்தியாக்கும் கிருபை, 94:18 தாங்கும் கிருபை, 103 சங்கீதம் 4வது வசனத்திலே முடிசூட்டும் கிருபை, 118 சங்கீதம் 1 வசனத்திலே என்றென்றுமுள்ள கிருபை, 119 சங்கீதம் 26வது வசனத்திலே தேற்றும் கிருபை என்று மூச்சு விடாமல் பாடுவார். அன்பர்களே, தென்னிந்திய திருச்சபையின் 75 ஆண்டு விசுவாச பயணத்தில் கடவுளின் நிச்சயமான கிருபைகள் நம்மை பின்தொடர்ந்தபடியினால், சூழ்ந்து கொண்டபடியினாலும், நம்மை முடிசூட்டினபடியினாலும், நமக்கு திருப்தி அளித்ததாலும், எப்போதும் நம்மை தாங்கியதாலும், அனுதினமும் நம்மை தேற்றியதாலும் வளர்ச்சி, வாழ்வு, வாய்ப்பு, வளம் என ஏராளம் பெற்றுள்ளோம். இதை உணர்ந்து நன்றியுடன் நம் ஆண்டவரை துதிப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வரலாற்றில் செயல்பட்டவர், செயல்படுகிறவர், செயல்படுபவர். ஏனென்றால் அவரே வரலாற்றின் தொடக்கமும் முடிவுமானவர். தென்னிந்திய திருச்சபையில் தூய ஆவியாரின் உந்துதலால் காலா காலங்களிலே நாம் பெற்று வருகிற தொலைநோக்கு பார்வைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சிஎஸ்ஐயின் எதிர்நோக்கும் தொலைநோக்கும் இவ்வாறு அமைகிறது. திருமறையின் அடிப்படையில் சிஎஸ்ஐ திருச்சபையானது அதன் திருப்பணி வழியாக உடைக்கப்பட்ட சமூகத்தில் ஒற்றுமையை வெளிப்படுத்தி வாழ்வில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளும்படியான புதிய நம்பிக்கையை சிலுவை வழியாக பெற்று சிலுவை காட்டும் ஒருமைப்பாடு, அமைதி,
ஒப்புரவு இவைகளை தன்னகத்தே கொண்டு துடிப்பான ஊடகமாக கடவுளின் பணியாளர்களாக செயல்படுவது என்று தென்னிந்திய திருச்சபை உறுதியளிக்கிறது. இத்தகைய வலுவான வளமிக்க தொலைநோக்கு பார்வையில் சிஎஸ்ஐ பெறப்போகிற வளர்ச்சிக்காக வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நன்றிகளை ஒன்றிணைத்து திருப்பாடகரோடு இணைந்து நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து கிறிஸ்துநாதர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவிக்கிறேன். ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை படிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை
உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சிறப்பு பாடல் பாட கேட்போம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். போன நாட்கள் அந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. தெய்வ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்?
எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்த நீமையிலே மனமுடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்த நீமையிலே மனமுடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்தன் அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஞாயிறை நாம் சிறப்பு ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை ஆரம்பித்து 75வது விழாவினை அனுசரிக்கின்ற நிலைமையிலே தென்னிந்திய திருச்சபையினுடைய துவக்க நாளிலிருந்து திருச்சபையின் ஐக்கியத்தை இதுகாரும் பல்வேறு நிலைமையிலே சீராக செம்மையாக நடத்தி செல்லும்படியாக ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். ஆண்டவரையே போற்றுகின்றேன். ஆண்டவருக்கு உச்சிதமானபடி தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியம் மாபெரும் அற்புதம் என்று சொல்கின்ற அளவிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை அமைப்புகளை ஒன்றிணைத்து ஆண்டவருக்கு மகிமையாக இந்நாள் மட்டும் தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் என்று சொல்கின்ற அளவிலே சுமார் 24 பேராயத்திலே சிஎஸ்ஏ என்று சொல்கின்ற அமைப்பின் கீழ் மக்கள் செயல்படும்படியாக ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். இதற்காக பெரிதும் பாடுபட்ட உழைத்த இந்திய திருச்சபையுடைய முதல் பேராயர் மதிப்புயர் VS அசரியாவுடைய பங்கேற்பு மிக முக்கியமானது. ஒரு 1947வது வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் உருவானாலும் அதற்கு முன்பு சுமார் 40 வருட காலங்கள் இந்த ஐக்கியத்திற்காக பெரிதும் பாடுபட்டவர் VS அசரியா மற்ற அவரை போன்ற பெரியோர்கள், மேல்நாட்டவர்கள், நம்முடைய நாட்டு பணிவிடை ஆட்கள் கூட அதிலே நாம் நினைவுகூறுகின்றோம். இந்த ஐக்கியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே திருச்சபையானது அந்த ஐக்கியத்திற்குட்பட்ட காரியங்களை மனதில் கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தி பணி சார்ந்து செய்யும்படியாக பல நிலைமையிலே
செயல்பட்டு வர பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். நாம் தென்னிந்திய திருச்சபையினுடைய அடிப்படையாக கொண்டிருக்கின்ற திருவசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்தை நாம் படித்தோம் என்றால், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டி கொள்கிறேன். ஆங்கிலத்திலே that they all may be one என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி பிதாவின் இடத்துல எப்பொழுதும் ஆண்டவர் பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய திருச்சபை ஐக்கியத்திற்கும் தாய் திரு நாட்டின் விடுதலை நாளுக்கு மிக தொடர்பு உண்டு. ஒரே வருடத்திலே 2 நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. ஆனால் மாதங்கள் மாத்திரம் வித்தியாசம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம்முடைய நாடு விடுதலை பெறுகிறது. 1947ஆம் ஆண்டும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் உருவாகிறது. சென்னை ஜார்ஜ் கத்தீட்ரலிலே அந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலிருந்து தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமைத்துவ பொறுப்பை, சினாடுடைய மாமன்ற பொறுப்பினை மாடரேட்டர், பொது காரியதரிசி மற்றும் கௌரவ பொருளாளர் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம். அந்த அடிப்படையிலே இந்த வரலாற்றின் சுருக்கத்திலே பிரிந்திருந்த பல்வேறு திருச்சபையினுடைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து செயல்படும்படியாக ஆண்டவர் அருள் செய்தார். இந்த மாபெரும் ஐக்கியம் கடவுளுடைய ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு என்று சொல்லலாம். திருமறை அல்லது திருச்சபை வரலாற்றிலே இந்த நாளை 2வது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி அதை சிறப்பிக்கின்ற, அதை நினைக்கின்ற நாளாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் தற்போது உள்ள சூழ்நிலையிலே நாம் எல்லோரும் அரசனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே தனித்திருக்கவும் விலகி இருக்கவும் சமூக இடைவெளியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற அறிவுறுப்புகளெல்லாம் சொல்லப்பட்டு சுமார் கடந்த 18 மாதங்களாக இயல்பு நிலைக்கு மாறான ஒரு சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே இந்த தென்னிந்திய திருச்சபையுடைய ஐக்கியம் அல்லது நாம் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கின்ற காரியம் நாம் எல்லோரும் விரும்புகின்ற காரியம். இன்று இந்த பொல்லாத நோய் தொற்றினாலே, நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையினாலே நம்முடைய ஆலயங்களெல்லாம் ஆராய்ப்பதற்கு முடியாத சூழ்நிலையிலே ஊரடங்கு உத்தரவுகளினாலே பல்வேறு தடைகள் இருக்கின்றபடினாலே நாம் ஏங்கி நிற்கின்றோம். எப்பொழுது நாம் ஐக்கியப்பட்டு ஒன்றிணைந்து கூடி ஆராதிப்பது என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஐக்கியம் என்று சொல்கின்ற காரியம் அல்லது ஒன்றாய் இருத்தல் என்று சொல்கிற காரியம் கடவுளுடைய ஒரு பெரிய அற்புதம். they all may be one என்று சொல்கின்ற காரியம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பது என்பது திருச்சபை மாத்திரமல்ல, திருச்சபைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்கின்ற கருத்தினை மிகுதியாக வலியுறுத்தினார்கள். நம்முடைய நாட்டிலே பேராயராக தன்னுடைய பணியை நிறைவேற்றிய பேராயர் லெஸ்லி நியூபிகின் என்பவருடைய ஒரு ஆழமான சிந்தனை, திருச்சபையானது பெரிய ஒற்றுமையை, ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அழைப்பு என்று சொல்கின்றார். The church is called to promote unity, ஐக்கியம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் ஐக்கியத்தை நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். ஆனால் ஐக்கியம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை வெறும் திருச்சபை சார்ந்த மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும், எல்லா மக்களும் ஒன்றாயிருப்பது கடவுளுடைய திருவுள சித்தம். இட்ஸ் எ பிளான் ஆஃப் காட். அது கடவுளுக்கு மகிமையான காரியம். இது கடவுளுடைய ஒரு அற்புதமான செயல் என்று சொல்லலாம். ஒருவேளை இந்த ஒன்றாயிருத்தல் என்பதை நம்முடைய தாய் திரு நாட்டோடு இணைத்து நாம் படித்தோம் என்று சொன்னால்,
நம்முடைய இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவைகளினாலே வேறுபட்டவர்களாக இருக்கின்றோம். நம்ம எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய நாடு ஒரு பல்சமய நாடு. பல சமய நம்பிக்கையுடைய மக்களுடைய திருமறையை கொண்ட நாடு, பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு. எனவே நாம் ஒருவொரு மதித்து நம்முடைய ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொள்வதற்கு நாம் ஒன்றாயிருக்கும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தமது ஆவியானவரால் நம்மிடத்திலே பேசுகின்றார். திருச்சபையாக, திருச்சபை மக்களாக வாழும் நாட்டிலே தென்னிந்திய திருச்சபை ஆரம்பித்து 75 வருடங்கள் கடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நம் வாழும் மக்களிடத்திலே ஒன்றாயிருக்கின்ற வேண்டுதல், அந்த விருப்பம், வாஞ்சை எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இது ஒரு மகத்துவமான தெய்வீகமான செயல், நிகழ்வு என்று சொல்லலாம். ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியத்திலே இணைந்திருக்கின்ற மக்கள், இணைந்திருக்கின்ற திருச்சபைகள் ஏனைய மக்களோடு ஐக்கியத்தினை முழுமைப்படுத்துவது முதன்மையான கடமையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஐக்கியத்தை குலைக்கின்ற காரியங்கள் வருகின்ற போது அதிக கவனமாக இருந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த ஒன்றாயிருத்தல் என்று சொல்கிற காரியம் நன்மையானது, மகிழ்ச்சி ஆனது. சங்கீதம் 131:1 நாம் படிக்கின்ற போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கின்ற காரியத்தை சொல்கின்ற நிலைமையிலே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமானது என்று சொல்கின்றார். இந்த தாய் திருநாட்டில் வாழ்கின்ற நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய அடிப்படை நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் எந்த இனம் என்றாலும், எந்த மொழி என்றாலும், உள் உணர்விலே எனக்கு பிறனாக இருப்பவர் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று சொல்கின்ற நட்புறவு காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் பிற சமய நம்பிக்கைகளை மதித்து அவர்களோடு நட்புறவாக வாழ்கின்ற போது சங்கீதக்காரர் சொல்கிற, இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்று சொல்கின்றார். இன்று பல வேளைகளிலே மனிதன் இன்பமான காரியங்கள் என்ன, நன்மையான காரியங்கள் என்ன என்று சொல்லி பல கோணங்களிலே சிந்திக்கின்றார். பல வேளைகளிலே தவறான அணுகுமுறைகளை கொண்டு இவைகள்தான் இன்பம் என்று சொல்கின்றார், இதுதான் கடவுள் அளிக்கின்ற நன்மை என்று சொல்கின்றார். ஆனால் திருமறையிலே இந்த பகுதியின் வழியாக நாம் புரிந்து கொள்கின்ற பேருண்மை என்னவென்று சொன்னால், நாம் ஒன்றாயிருந்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக நட்புறவுகள், நாம் ஒருவருக்கோடு இருக்கின்ற நல்ல நட்பினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தென்னிந்திய திருச்சபையினுடைய 75வது வருட நாளிலே அல்லது நினைவுகூறுகின்ற நாட்களிலே தென்னிந்திய திருச்சபையிலே அநேகரை நட்புடன் ஏற்கொள்ளுகின்ற அளவிலே காணப்பட வேண்டும். ஆரம்ப நாட்களிலே காங்கிரிகேஷன், பிரஸ்பிட்டீரியன், ஏனைய திருச்சபை அமைப்புகளை ஒன்றிணைத்தது போல இன்றும் பலவிதமான டினாமினேஷன்ஸ், பலவிதமான திருச்சபையினுடைய அமைப்புகள் விலகி இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க நம்ம எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற அளவிலே நட்புறவினை வளர்த்து கொள்வது முதன்மையாக காணப்படுகிறது. எனவே தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ற வேண்டுதல் மாபெரும் கடவுளுடைய திட்டம், மாபெரும் கடவுள் தருகின்ற நன்மை, இன்பம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் எல்லாரும் ஒன்றாய் இருப்பதனுடைய காரியம் கடவுளுடைய பிரசன்னம். என் நாமத்தின் நிமித்தமாக எங்கே இருவரோ மூவரோ கூடியிருக்கின்றார்களோ அங்கே என்னுடைய பிரசன்னம் உண்டு, அங்கே அவர்கள் வேண்டிக் கொள்கின்ற விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று சொல்கின்ற வார்த்தையை நாம் உணர்ந்து பார்க்கின்ற போது உண்மையாகவே எங்கெங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கெங்கே மக்கள் ஒன்றாயிருக்கின்றார்களோ,
அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஐக்கியமில்லாத இடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதில்லை. தென்னிந்திய திருச்சபையானது 2 சாக்கிரமந்துகளை புனிதமாக கொண்டிருக்கிறது. ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இந்த திருவிருந்திற்கு நாம் சொல்லுகின்ற ஒரு பெயர் ஐக்கிய திருவிருந்து. நாம் கடவுளோடும் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளோடும் நமக்கு அடுத்திருக்கின்ற மக்களோடும் ஐக்கியமாக இருப்பதற்கு அடையாளமாக இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியத்தின் அடையாளமாக நாம் பலராக இருந்தாலும் ஆண்டுடைய சரீரத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த ஒன்றிணைக்கப்பட்டபடினாலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பல கோணங்களிலே தென்னிந்திய திருச்சபை சார்ந்த அமைப்புகள் சமூக மேம்பாட்டிற்காக, சமூகத்தினுடைய மாற்று உருவாக்கத்திற்காக பல நல்ல திட்டங்களை பல கோணங்களிலே செய்து கொண்டே இருக்கிறது. சிறப்பாக நாம் அறிந்தபடி நாம் செய்கின்ற சமூக பணிவிடைகள், மருத்துவ சேவைகள், கல்வி சேவைகள், ஏனைய பிற சேவைகள் எல்லாம் நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படியாக, கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, நம்முடைய பணிகளின் மூலமாக, நம்முடைய சேவைகளின் நிமித்தமாக கடவுளுடைய பெயர் புகழப்படுவதற்காகத்தான் நாம் இதை செய்கின்றோம். ஆனால் நம்முடைய நாட்டிலே எப்பொழுதும் ஒரு குறைவான காரியத்தை சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள் செய்கின்ற சேவைகளும் தொண்டுகளெல்லாம் குறுகிய மன்னத்தோடு மக்களை மதமாற்றம் செய்வதற்காக செய்கின்றார்கள் என்று சொல்கின்ற வழக்கம் இன்றும் இல்லாமல் இல்லை. ஆனால் அடிப்படையிலே மதமாற்றம் என்பது மனமாற்றத்தோடு தொடர்புடையது. ஒருவரே ஒருவர் மாற்ற முடியாது. கடவுளுடைய சித்தம் இல்லாமல் மனிதனை மாற்ற இயலாது. என இன்று வரை நம்முடைய தாய் திரு நாட்டிலே ஒவ்வொரு வருடம் எத்தனையோ கோடியான பணங்கள் மக்களுடைய மாற்றத்திற்காக, முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறது என்று சொன்னால் அது கடவுளுக்கு மகிமையான காரியம். அவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிற வேண்டுதல் நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கின்ற காரியம். இது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நன்மையும் இன்பமுமான காரியம். கடவுள் விரும்புகின்ற மகிமையான அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஐக்கியம். ஆனால் இந்த ஐக்கியத்தை பல வேளைகளிலே சிதைவுபடுத்துகின்ற காரியங்கள் இல்லாமல் இல்லை. இன்றுள்ள சூழ்நிலையிலே சமயங்களிடையே உள்ள அடிப்படைவாத எண்ணங்களினாலே, இனம் மொழி இவைகளினாலே உள்ள அடிப்படை வாதங்களினாலே, பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லுகின்ற வேறுபாடுகளினாலே பலவிதமான பிரிவுகள் அல்லது பலவிதமான அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரியங்களும் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்திய நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு திருச்சபை நபரும் சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த ஐக்கியத்திற்கு நான் என்ன செய்வது? 75 வருட காலம் தென்னிந்திய திருச்சபையினுடைய பயணத்திலே இந்த ஐக்கியத்திற்காக உழைத்த மக்கள், பெரிதும் தங்களுடைய பங்களிப்பை செய்த பெரியோர்கள், பேராயர்கள், குருவானவர்கள், இறைமக்கள் எல்லாரும் இணைந்து செய்த பயணத்திலே நாம் தொடர் பயணமாக செய்கின்ற போது ஐக்கியத்தை குலைத்து போகாதபடி, சிதைந்து போகாதபடி நாம் தினமும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அந்த ஆண்டவர் தம்முடைய இறுதி நிறைவிலே அவர் ஏறெடுக்கின்ற இந்த மன்றாட்டிலே, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல that they may be all be one, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய ஐக்கியத்தை கொலை செய்கின்ற அளவிலே பல்வேறு எதிர்மறையான எண்ணங்களும் அடிப்படைவாத சக்திகளும் சமயங்களுக்கிடையே ஏற்பட்டபடினாலே, சமய பிரிவினைவாதங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும் மதிக்கவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு எந்த சமயத்தவர் என்றாலும், எந்த இனத்தவர் என்றாலும் சரி, வேறுபாடு இல்லாமல் பிறரை மதிக்கவும் பிறரை ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நிகழ்வு.
ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பல சமய நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிற போது நம்முடைய தனித்துவத்தை குறித்து நாம் சொல்வதற்கு அல்ல, நம்முடைய தனித்துவம் என்னவென்று சொன்னால் நாம் அவர்களோடு இணைந்து ஒருவரொரு மதிக்கவும் ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய சிறப்பு என்று சொல்லலாம். இன்னும் ஐக்கியத்தை சிதைவு பண்ணுகின்ற நிலைமையிலே வருகின்ற சூழ்நிலையிலே நாம் ஒருவரொரு மன்னிக்கவும் ஒப்புரவாகிக் கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த மன்னிப்பும் ஒப்புரவும் இல்லாவிட்டால் பிரிவினை படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து அது முழுமையாக ஐக்கியத்தை கெடுத்து போடும். ஒருவேளை நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே ஒரு சிறிய பிரிவினை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பிரிவினையின் போது ஒருவருக்கொரு மன்னித்து ஒப்புரவாகி கொண்டால் அந்த குடும்பம் சீர்படும், செழித்து தழைத்து கடவுளுக்கு மகிமையாக ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இந்த மன்னிப்பும் ஒப்புரவாகுவதும் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துடைய நிலைமை சீரழிந்து போகிறது. பிரிவினாலே ஒருவர் அகன்று போகின்றபடினாலே முன்னேற்றங்களை கண்டுகொள்ள முடிவதில்லை. அன்பிற்குரியவர்களே, திருச்சபையும் ஆண்டுடைய சரீரமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் அவரோடு ஒட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், குடும்பமாக இருக்கின்றோம். நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் ஒப்புரவாகிக் கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த 75வது வருடத்தை அனுசரிக்கிற போது பல காரியங்களை குறித்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். நன்மைதான். ஆனால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணத்திலே ஆண்டவர் என்று வேண்டிக் கொண்ட போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, அதன்படி இந்த ஒன்றாயிரத்தில் நிமித்தமாக வளர்ச்சியிலே, சமாதானத்திலே, உண்மையிலே திருச்சபை வளர ஆண்டவரே நீர் அருள் செய்யும் என்று சொல்கின்ற அளவிலே ஒவ்வொரு நாளும் பணிவோடு திருச்சபையின் ஐக்கியத்திற்காக நாம் ஜபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். திருச்சபையின் ஐக்கியம் என்று சொல்கிற போது திருச்சபையின் அங்கமாக இருக்கின்ற குடும்பங்கள், ஏனைய மக்கள் எல்லாரும் அதில் உட்பட்டவர்களாக மாறிப்போகின்றார்கள். கடவுள் தந்த இந்த திருச்சபைக்காக, திருச்சபையின் ஐக்கியத்திற்காக கடவுளை நாம் போற்றுவோம். இந்த ஐக்கியத்திற்கு காரணமாக இருந்த முன்னோர்கள் செய்த பல முயற்சிகளுக்காக கடவுளை போற்றுவோம். இந்த ஐக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுகின்ற அளவிலே நல்ல அமைப்புகளை தந்து இதை நிர்வகித்து செல்கின்ற தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமை பேராயர் மற்றும் அலுவலக பொறுப்பாளர்கள், ஏனைய பேராயர்கள், குருவானவர்கள், இறைமக்களை நினைத்து ஆண்டவரை போற்றுவோம். ஐக்கியத்தை ஒருபோதும் குலைந்து போகாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்கவும், ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், மன்னிக்கவும், ஒப்புரவாகிக் கொள்ளவும் பிதாவே அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் என்ற அந்த வார்த்தை திருச்சபை வழியாக செயல்பட எல்லாமல்ல ஆண்டவர் அருள் செய்வராக. இறையாசி உங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை பாடலின் வாயிலாக யாவரும் எழுந்து பாடி அறிக்கை செய்வோம். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம், நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம், நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. இறைவனாய் படைத்துய அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர். இறைவனாய் படைத்துய அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர். குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்னதமிழ். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம், நம்பிக்கையின்மை அகல
தூண்டுமையா. தந்தை அருள் திருவாக்காம் இறைமைந்த வந்துலகில் தூயாவியால் கன்னிமகனாய். தந்தை அருள் திருவாக்காம் இறைமைந்த வந்துலகில் தூயாவியால் கன்னிமகனாய். நிந்தை மிகு சிலுவையில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகிப்பரும் தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே துய திருச்சபையும். புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே துய திருச்சபையும். புது வாழ்வும் புனிதரின் கூட்டுறவும் கதிமன்னிப்பு ஏற்றல் உண்டு எனும். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 404வது பாடல் சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற 404வது கீர்த்தனை பாடலை எழுந்து பாடுவோம். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூவியும் தந்து சொந்த ஜீவனையும் என்று ஆற்றினார். நம்மை ஒன்றாய் கூட்டினார். அருள் முடி சூட்டினார். கிருபையா தேற்றினாரே துதி. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். பாதக பசால் வந்த தீதனும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பேதாவுக்கு உகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே. கோதனுகா நீதி பரன் பாதமதின் ஆதரவில் கூடுங்கள். பாவத்துய கோடுங்கள். ஜெயத்தை கொண்டாடுங்கள். துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னும் பல பொருள்களும் வல்லபரன் என துதி சொல்லி ஏத்தவே. அண்ணலாம் பிதாவுக்கோரே புண்ணிய குமாரனை கொண்டாடிட அவர் பதம் தேடிட வெகு தீரள் கூடிட துதி புகு பாடிட பாடிட என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். சத்தியத்தரசர்களும் முத்தியோக துறைகளும் சங்கத்தோர்களும் கிருபை தங்கி வாழவே.
எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமிகும் சமாதானமாக வாழவே உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகளும் உயர்ந்து வாழத்தியோன் பயந்து தாழமிக நயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் நயந்தான் என்று சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். ஜெபம் செய்வோம். ஒருமைப்பாட்டின் நாயகராம் எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மகிழ்வான தெந்திய திருச்சபை நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தென்னிந்திய திருச்சபை தன்னுடைய ஒன்றிப்பு பயணத்தில் 75 ஆண்டுகளை தொட்டு நிற்கின்ற இந்த நாளில் ஆண்டவரே, கன்னியாகுமரி பேராயமாக தென்னிந்திய திருச்சபையின் திருநாளை கொண்டாடி மகிழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்றாட்டின் வடிவமாக நீர் எங்களுக்கு தந்த ஒன்றிப்பின் அனுபவங்களுக்காக, ஒன்றிப்பின் அடையாளமாக CSI என்ற அமைப்பு எங்களுக்கு அருளி செய்தமைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, 25 பேராயங்கள் இணைந்து இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் ஒவ்வொரு பேராயங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக எங்கள் தென்னிந்திய திருச்சபையின் கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பிலே ஆண்டவரே, இந்த நன்றி தொழுகையை நாங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயல்படுத்துகிற பொழுது தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னம் இந்த தொழுகையிலிருந்து சுகந்த வாசனை பலியாக இந்த தொழுகையை நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களில் விரும்புவை ஒன்றிப்பு, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இன்றைக்கும் திருச்சபைகளுக்குள் இருக்கிற பலவிதமான பிரிவினைகள் ஒன்றிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழலில் ஆண்டவரே, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து பல்வேறு நிலைகளில் பிரிந்து கிடக்கின்ற திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை செய்து நிறைவேற்றுகின்ற ஒருமைப்பாட்டின் அடையாளமாக விளங்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். சுவாமி, ஒருமைப்பாட்டிற்கு பங்கம் விளைவிக்கின்ற பலவிதமான தீய ஆற்றலை ஆண்டவர் தாமே, தூய ஆவியானவர் தாமே முறியடித்து போட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொழுகையினூடாய் ஆண்டவருடைய அருள்கொடைகளை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழுகின்றவர்களாகவும், ஆண்டவருக்கு சான்று பகருகின்றவர்களாகவும், ஒன்றிப்பின் அடையாளமாகவும், ஒன்றிப்பின் தூதுவர்களாகவும், ஒன்றிப்பின் ஊடகமாகவும் நாங்கள் விளங்க எங்களுக்கு அருள் தாரும். சுவாமி, இந்த ஒருமைப்பாடு எங்களுடைய குடும்பத்தில் தொடங்கி எங்களுடைய திருச்சபையிலே வளர்ந்து எங்கள் சமுதாயத்திலே அது வளர்ந்து படர்ந்து கனி கொடுக்கின்ற திராட்சை கொடியைப் போல இருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஒருமைப்பாட்டிற்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சூழல்களிலே அமைதி இழந்து காணப்படுகிறோமே, என்றைக்கு அமைதி நிலவும்,
என்றைக்கு எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி வேதனையோடு வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்திலே குறைவோடு அமைதி இழந்து வாழுகின்ற மக்கள், உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கின்ற மக்கள், பல்வேறு அடிமைத்தனங்களுக்குள்ளாக சிக்கி தவிக்கின்ற மக்கள் அனைவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பேராயத்திலே எங்களுக்கு தந்த அன்பு பேராயருக்காக, தலைவர்களுக்காக, நிறுவனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒன்றிப்பின் அடையாளமாக ஒவ்வொருவரும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளுகின்ற அனுபவங்களை தாரும் சுவாமி. பேராயத்தினூடாய் நடைபெறுகின்ற அனைத்து பணிவிடைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் பேராயத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற அனைத்து திருச்சபைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். திருச்சபை சார்ந்து அதன் நிழலிலே வளர்ந்து வருகின்ற நிறுவனங்களுக்காக, பள்ளிகளுக்காக, ஆண்டவரே, கல்லூரிகளுக்காக, தொழில்நுட்ப கல்லூரிகளுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே வளர்ச்சியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். எங்களுடைய பேராயத்தினுடைய எதிர்நோக்குக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையினுடைய எதிர்நோக்கு ஒருமைப்பாடு, உடைந்து கிடக்கின்ற சமூகத்தை கட்டி எழுப்புவது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒன்றிப்பின் ஊடகமாக விளங்க வேண்டும் என்பது. இந்த எதிர்நோக்கை, இந்த தொலைநோக்கை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த தொழுகையிலே தங்களை இணைத்து கொள்ளுகிற அத்தனை உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இந்த தொழுகையிலே தங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசியையும் நிறைவாக கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் வடிவமாக இந்த உலகத்திலே சென்று நாங்கள் உமக்கு சான்றாளர்களாக வாழ அருள் செய்யும். எங்களுடைய நாட்டிற்காகவும் எங்களை ஆளுகிறவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மத்திய பிரதம அமைச்சருக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக, எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்காக மற்றும் அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு துறைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் ஆண்டவரே, எங்கள் நாட்டில் தேவையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே கரிசனை கொள்ளுகின்ற ஒரு செயல் வீரர்களாக விளங்கிட கர்த்தர் அருள் தாரும். ஏழைகள், பசியாயிருப்போர், பட்டினியாயிருப்போர், ஆண்டவரே, அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் சுவாமி. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகத்தால் எடுத்துக்கொள்ளுகிற சமாதானமும் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரே வடிவமாகட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், தொடர்ந்து உம்முடைய கரங்களில் அர்ப்பணம் செய்கிறோம். கேட்டதும் விட்டதுமான நன்மைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் ஆரணா, நல்ல நாதா வல்ல வேந்தா, பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாசினை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவராக.
ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மீது கிருபையாயிருப்பாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளிடுவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.